ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்று புதிதாக சில பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு சில விளக்கத்தோடு இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். உங்களை சாயோகா தியானத்துக்கு புதிதாக இணைந்தவர்களை வரவேற்கிறோம். நாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கின்றோம். சாயோகாவை புதிதாக பயில்பவர்களுக்காக. அதில் இணைய விரும்பினால் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் சாட் வழியாக தரலாம். நீங்கள் பிறகும் தரலாம். இப்பொழுது அவதானியங்கள். சாயோகா தியானம், தினசரி தியானம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது. மனச்சோர்வு, மன அழுத்தம், தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை, மன அமைதி, ஒழுக்கம், ஆரோக்கியம் வளமடைகிறது. வாழ்க்கையில் நாம் முதலில் தேடுவது மன நிம்மதி, அதாவது அமைதி. இந்த அமைதி எமக்குள் ஒரு ஆறுதலை தருகின்றது. இந்த ஆறுதல் மூலம் எமது ஆரோக்கியம் வளமடைகின்றது. வாழ்வில் ஒரு நிதானம், முன்னேற்றம், அமைதி ஏற்படுகிறது, நிதானம் ஏற்படுகின்றது. அதனால் முன்னேற்றம் வருகின்றது. இந்த சாயோகா தியானம் எவ்வாறு இதை எமக்கு தருகின்றது? மிக முக்கியமாக எமக்கு மிகப்பெரிய ஒரு உலக அறிவை தருகின்றது. எம்மை பற்றிய அறிவையும் உலகத்தை பற்றிய அறிவையும் நமக்கு தருகிறது. இந்த அறிவு எமக்குள் வரும்போது அறியாமை, எமக்குள் இருக்கும் அறியாமை விலகுகின்றது. மனதில் தெளிவு ஏற்படுகின்றது. இந்த மன தெளிவு மூலம் நாம் மன ஆறுதலும் அமைதியும் அடைகின்றோம். இப்போ ஒரு இருட்டு அறையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அங்கு ஒரு கயிறு போல் ஒன்று இருக்கின்றது. அறை இருட்டாக இருக்கின்றது. அந்த கயிறு போல் இருப்பது உண்மையில் கயிறு தானா, அல்லது அது ஒரு பாம்பாகவும் இருக்கலாம், பாம்பு தானா? அப்போ உங்களுக்கு தெளிவில்லை, மனக்குழப்பமாக இருக்கின்றது, பயம் வருகின்றது. ஆனால் யாராவது விளக்கொளியை அல்லது லைட்டை போட்டுவிட்டால், வருபவர் செய்ய வேண்டியது லைட்டை போட வேண்டும். வருபவரும் லைட்டை போடாது, அதாவது ஒளியை போடாது உங்களோடு இல்லை இது பாம்பு இல்லை, கயிறுதான், பயப்படாது என்று சொன்னால் அது எவ்வாறு நீங்கள் நம்ப முடியும்? ஏனென்றால் நீங்கள் நம்ப முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு அது தெளிவாக தெரியவில்லை. எனவே வருபவர் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் கதைக்க தேவையில்லை. மெதுவாக அந்த ஒளியை, லைட்டை போட்டு விட்டால் அல்லது விளக்கு ஒளியை கொண்டு வந்தால் நீங்களாகவே புரிந்து கொள்கின்றீர்கள் அது கயிறா அல்லது பாம்பா. உங்களுடைய மனக்குழப்பம் விலகுகின்றது, மனம் தெளிவடைகின்றது. இதையே சகஜ யோகா தியானம் நமக்கு தருகின்றது. நமக்கு எம்மை நாம் அறியும் அறிவும், இந்த உலகை நாம் அறியும் அறிவையும் எமக்கு தந்து எமது மனதை தெளிவுபடுத்தி எமது மனக்குழப்பங்களை குறைத்து வாழ்க்கையில் ஒரு நிதானமும் சரியான வழிகாட்டலையும் நமக்கு தருகின்றது. இதை ஸ்ரீ மாதாஜி அவர்கள், இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பவர் எமது குரு, சாயோகாவை தோற்றுவித்தவர். இந்த சாயோகா முறையை
வகுத்து எமக்கு தந்தவர் எமது குரு, அதாவது எமது ஆசிரியை, எமது குரு, இந்த சயோகாவை கற்பிக்கும் குரு. ஸோ அவரும் என்ன செய்தார் என்றால் வந்து எமது மனக்குழப்பத்தை விளங்கப்படுத்த முயலவில்லை, ஒளியை ஏற்றினார். நமக்கு ஞானத்தை தந்து, ஆத்ம ஞானத்தை தந்து, அதாவது ஆத்ம ஒளி, அதாவது ஆத்ம அறிவு, என்னை நானே அறியும் இந்த அறிவை எமக்கு தந்து எமது அறியாமை எனும் இருளை விலக்கி எமக்கு மன குழப்பங்களை போக்கி மன தெளிவை எமக்கு தந்தார். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், முதலில் நீங்கள் முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும், தியானம் சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் இங்கு நீங்கள் இருட்டு அறையில் இருக்கின்றீர்கள், நீங்கள் ஒன்றும் செய்வதில்லை, அறியாமையில் இருக்கின்றோம், மனக்குழப்பத்தில் இருக்கின்றோம். வருபவர் அந்த குருவானவர் என்ன செய்கின்றார் என்றால் ஒளியை கொண்டு வருகின்றார். அந்த ஒளியில் நீங்களே பார்த்து மன உறுதியோடு அந்த குழப்பம் உங்களோட மனதிலிருந்து விலகும். ஸோ அறையில் ஒளியை ஒருவர் கொண்டு வரும்போது நீங்களாகவே அறிந்து கொள்கின்றீர்கள், இது கயிறா பாம்பா என்று. ஸோ அதுவே ஸ்ரீ மாதாஜி செய்வது. எமது வாழ்வில் மனக்குழப்பத்தில் பயம், மனக்குழப்பம், அறியாமை, எமது வாழ்வை எவ்வாறு எடுத்து செல்வதென்று பிரச்சனைகள், கடந்த கால பிரச்சனைகளை நினைத்து வாழ்வில் துன்பங்கள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இவ்வாறு இருக்கும் எமக்கு ஸ்ரீ மாதாஜி என்ன செய்கின்றார் என்றால் எமக்கு அந்த ஒளியை தருகின்றார், ஒரு ஸ்பார்க்கிள். அதாவது எமக்குள் அனைத்தும் தயாராக இருக்கின்றது, அதாவது விளக்கு எண்ணெய் நிரம்பி திரி போட்டு எல்லாம் தயாராக இருக்கிறது, அதை கொளுத்தி வைப்பதற்கு ஒரு ஆள் தேவை. ஸ்ரீ மாதாஜி செய்வது அதுதான், அந்த ஒளியை தூண்டி விடுகிறார், ஸ்பார்க்கிள். அதாவது ஒரு பொறி மூலம் எமது அந்த ஒளியை எரிய ஆரம்பிக்க விடுகின்றார். அது எரிந்து எமக்கு ஒளியை தருகின்றது, ஞானத்தை தருகின்றது, எமது அறியாமை இருளை போக்கும் ஞானத்தை தருகின்றது, மனம் தெளிவடைகின்றது. இதுவே ஸ்ரீ மாதாஜி எமக்கு சாயோகா மூலம் தருகின்றார். எனவே சாயோகா மூலமாக நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஞானம் மட்டுமல்ல, இது புத்தகத்தில் படிக்கும் படிப்பல்ல, அனுபவங்களை பெறுகின்றோம், உண்மையான மாற்றத்தை நாம் காண்கின்றோம். ஸோ இருட்டறையில் ஒருவர் ஒளியை கொண்டு வரும்போது நீங்களாகவே உண்மையை புரிந்து கொள்கின்றீர்கள். அதுபோல்தான் ஸ்ரீ மாதாஜி நமக்கு ஞானத்தை, அதாவது எம்மை பற்றிய அறிவு, உலகத்தை பற்றிய அறிவை தருவது மட்டுமல்ல, இந்த தியானம் மூலம் நாம் எமக்குள் நடைபெறும் மாற்றங்களை, நாம் அந்த ஒளி எமது அறியாமை இருளை தானாக விலக்குவதை நாம் நாளாந்தம் காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது எமக்குள் இருக்கின்றது. இந்த மரம் ஒரு சிறிய வித்து பெரிய மரமாக வரும் ஆற்றல் அந்த வித்துக்குள் நிறைந்திருக்கின்றது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறிய வித்து நீங்கள் வைத்திருந்தால் முளைக்காது, பூமியோடு இணைக்கப்பட வேண்டும். பூமியோடு இணைக்கப்படும் போது இரண்டும் சேர்ந்து அந்த வித்தில் உள்ள ஆற்றலும் பூமியில் உள்ள ஆற்றலும் சேர்ந்து அந்த மரத்தை பெரிய மரம் ஆக்குகின்றது. இந்த வித்திலிருந்து வேர் கீழே நோக்கி வருகின்றது. அது எங்கு போகின்றது? நீர் அதாவது நீர் எங்கிருக்கின்றது என்று தேடிக்கொண்டு மண்ணுக்குள் செல்கின்றது.
மேலே தண்டு வருகின்றது. தண்டு ஒளி, சூரிய ஒளியை நோக்கி மேலே வளர்கின்றது. ஸோ இது வித்தினுடைய ஆற்றல். பூமி அதற்கு ஆதாரம் கொடுத்து தேவையான, அது மரமாக வளர தேவையான அனைத்து தேவைகளையும், நீர் மற்றும் சத்துக்களை கொடுத்து, அதற்கு ஒரு ஆதாரமாக நிற்க இடம் கொடுத்து அந்த மரத்தை பெரிய மரம் ஆக்குகின்றது. அதே போல்தான் தாமரையும் சேற்றில் வளர்கின்றது. அந்த சேற்றை எல்லாம், அந்த சேற்று நீரை எல்லாம் அதற்கு மேல் அதையும் அதற்கூடாக மேலே சென்று சூரிய ஒளியை பெற்றுக்கொள்கின்றது. அந்த சேறு அது அழுக்காக இருந்தாலும் அந்த தாமரை மரம் தனக்கு தேவையானதை மட்டும், நல்லதை மட்டும் எடுத்து வளர்ந்து சூரிய ஒளியை நோக்கி வளர்ந்து அந்த தடாகத்தையே அழகுபடுத்துகிறது. இலைகளை பரப்பி தடாகத்தை அழகுபடுத்துகின்றது. பூக்கள் சூரிய கதிர்களை பெற்று மலர்ந்து அந்த அழுக்கு குளத்தையே அழகானதாக மாற்றுகின்றது. இவை அனைத்தும் எங்கிருந்து வருகின்றது? அந்த வித்துக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. பூமியின் ஆற்றலும் சேர்ந்து இணைப்பு ஏற்படும் போது அவை தம்முடைய அந்த அழகான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது. அதுபோல்தான் நாமும், நான் சொன்னேன், இந்த விளக்கு நமக்குள் தயாராக இருக்கின்றது. அதை பற்ற வைப்பதற்கே நமக்கு ஒருவர் தேவை. அந்த ஒளியை தருவதற்கு ஒருவர் தேவை. அதுதான் நாம் தேடுகின்றோம். இந்த உலகத்தில் பல பேர் பல இடங்களில் தேடுகின்றார்கள். சரியான இடத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் அது சரியாக வேலை செய்யும். சரியான ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ இதற்கான ஆற்றல் எமக்குள் இந்த மனித சூட்சும சரீரம் மைய நரம்பு தொகுதியில் அமைந்திருக்கின்றது. மைய நரம்பு தொகுதி தெரியும். மூளை, முள்ளந்தண்டு. இந்த முள்ளந்தண்டில் பல நரம்பு முடிச்சுகள் இருக்கின்றது. இந்த நரம்பு முடிச்சுகளில் இருந்து நரம்புகள் நமது உடல் முழுவதும் செல்கின்றது. ஸோ இது நமது மைய நரம்பு தொகுதி. இந்த மைய நரம்பு தொகுதியில் இயங்கும் சக்தி, ஆற்றல், இதுவே எமக்குள் இருக்கும் ஆற்றல். இந்த ஆற்றலை நாம் நன்கு அறிந்து கொண்டால் நாம் அவற்றை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மரம் பூமியோடு அதாவது மரமாக வளர்வதற்கு வித்து பூமியோடு இணைய வேண்டும். அதுபோல் நாமும் எமது ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்த எமக்கு இணைப்பு அவசியம். எதோடு அவசியம்? மரம் பூமியில் நீர் மூலகத்தை தேடி வேர்கள் செல்கின்றது. மேலே தண்டுகள், இலைகள் சூரிய ஒளியை தேடி வளர்கின்றது. அதுபோல் நாமும் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவே யோகா. யோகா என்றால் இணைப்பு. ஸோ அந்த இணைப்பு அவசியம். அந்த இணைப்பு இல்லாததாலேயே நாம் நமது ஆற்றலை கொண்டு வளமடைய முடியாது, பிரச்சனைக்குள் ஆளாகின்றோம். ஸோ அந்த இணைப்பே எமக்கு ஒளியை, ஞானத்தை தருகின்றது. எமக்கு மன தெளிவை தருகின்றது. இதுவே யோகா. யோகா என்றால் இணைப்பு. சகஜ யோகா என்றால், சகஜ என்றால் எளிமையான, தானாக நடைபெறும் ஒரு யோக நிலை. இப்பொழுது மரம் வித்து பூமியில் விழுந்ததும் அவை தானாக ஒரு அமைதியாக
தானாக மெதுவாக வளர்ந்து திடீரென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய மரம் ஒன்று முளைத்து வந்து பூத்து காய்க்கும். அவை ஒரு பெரிய ஒரு சத்தம் போடுவதில்லை, எங்கும் தப்பி ஓடுவதில்லை. அந்த அனைத்தையும் எதிர்கொண்டு அதில் வரும். அதே போல்தான் நாமும் இது தானாக நடைபெறும் ஒன்று. அதை நடைபெற நாம் விட்டுவிட வேண்டும். அந்த இணைப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் ஸ்ரீ மாதாஜி சொன்னார், நாம் சிரமமின்றி இருக்க வேண்டும். அப்போ நமக்கு சிரமத்தை தருவது எது? நாம் சிரமமின்றி அமைதியாக இருப்பதற்கு தடையாக இருப்பது எது? எமது மூளையில் வரும் சிந்தனைகள். இந்த மூளையில் வரும் சிந்தனைகள் எங்கிருந்து வருகின்றது? எமது கடந்த காலத்தில் எமது வாழ்க்கையின் அனுபவங்கள், நாம் கற்ற வாசித்த புத்தகங்கள், மற்றவர்களிடம் தெரிந்து கொண்டவை, அவை எல்லாம் எமக்குள் இருக்கின்றது. அவை எமக்கு எண்ணங்களை தருகின்றது. அல்லது எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், கவலைகள் எமக்கு எண்ணத்தை தருகின்றது. இந்த கவலை ஏன் வருகின்றது? எமக்கு இணைப்பு இல்லை, எங்கும் எமக்கு அந்த இணைப்பை நாம் மறந்து விட்டோம். சிறு வயதில் அந்த இணைப்பு இருந்தது. அதனால்தான் சிறு குழந்தைகள் அமைதியானவர்கள். அந்த உச்சி குழி துடித்து கொண்டிருக்கும். அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த எங்கும் நிறைந்த அந்த சக்தியோடு இணைப்பு இருக்கின்றது. அது பிறகு நமக்கு அறுபட்டு விட்டது. ஏனென்றால் எமது கவனம் அங்கில்லை, மறந்து விடுகின்றோம். உலக விடயங்களில் சிக்கி முழுமையாக அந்த இணைப்பு அறுபட்டு விட்டது. எனவே இந்த இணைப்பை நாம் மீண்டும் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது எமக்கு மீண்டும் அந்த விழிப்புணர்வு வருகின்றது. நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார், என்னை இயக்குவிப்பது எது, ஏன் நான் இந்த கவலைகள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றேன், அமைதியாக ஏன் நான் இருக்க முடியவில்லை, அல்லது அமைதி எங்கிருக்கின்றது, அந்த அமைதியை எவ்வாறு நான் கொண்டு வருவது? மன தெளிவுக்கு நமக்கு அறிவு அவசியம். ஸோ இப்பொழுது நாம் இந்த இணைப்பை எமக்குள் ஏற்படுத்துவதற்கு நான் சொன்னேன், ஒரு விளக்கு தயாராக இருக்கின்றது. அதை பற்ற வைப்பதே எமது வேலை. அந்த ஒளி அவசியம். ஸோ அந்த சக்தி சிறு குழந்தைகளில் தலை உச்சிக்குழி துடித்து மிகவும் சுறுசுறுப்பாக இருந்த அந்த சக்தி மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக கீழே வந்து எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் ஒரு முக்கோண வடிவமான ஒரு புனித எலும்பில் அந்த சக்தி உறைந்து விடுகின்றது. ஏனென்றால் எமது கவனம் இப்பொழுது அங்கு இல்லை, வெளி உலக விடயங்களில் கவனம் முழுமையாக போய்விடுகின்றது. எனவே அந்த தலை இறுகி இணைப்பு அறுபடுகின்றது. ஸோ அதுவே எமக்குள் இருக்கும் அந்த ஒளி ஆற்றல், அந்தளவும் எமக்குள் இருக்கும். எம்மை மீண்டும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த சக்தியோடு நமக்கு இணைப்பை தரும். அந்த சக்தி, தாய் சக்தி, அது சுருள் வடிவில் இந்த முக்கோண வடிவமான எலும்பில் உறைந்து விடுகின்றது. அதை நாம் மீண்டும் எழுப்பும் போது அது நமக்கு ஒளியை தருகின்றது, அறிவை தருகின்றது, ஞானத்தை தருகின்றது, நமது மனக்கண்ணை திறக்கின்றது, மன தெளிவை தருகின்றது. ஸோ இதை சில பேர் தாமாக விழிப்படைய செய்தவர்களும் இருக்கின்றார்கள். குரு மூலமாக விழிப்படைய செய்யும் போது, குரு எனும் போது அந்த குரு உண்மையானவராக இருக்க வேண்டும்.
உண்மையான குரு மூலமாக நாம் அதை வெளிப்படைய செய்யும் போது மீண்டும் அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்கின்றோம். ஸோ எனவே இன்று நாம் அந்த பயிற்சியை செய்வோம். கவனத்தை எமக்குள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்த கவனம் வெளியே போனதால் தான் நாம் அதை மறந்து விட்டோம். ஸோ மீண்டும் அந்த கவனத்தை நாம் எமக்குள் கொண்டு வருவோம். இந்த தலை உச்சி குழியில் கொண்டு வருவோம். அந்த தலை உச்சி குழியை நாம் அவதானிப்போம். இந்த தலை உச்சி குழி, இந்த தலை உச்சி குழி பிரம்மராந்திரம். ஆந்திரம் என்றால் ஓட்டை. இதுதான் பிரம்மா என்றால் அந்த ஞானம், அந்த அறிவை பெறும் ஓட்டை. மீண்டும் அந்த ஞானத்தை பெறும், அந்த ஒளியை பெறும் ஓட்டை. ஸோ ஒளி மூலம், அந்த ஓட்டை மூலமாக ஒளியை கொண்டு வர வேண்டும் எமக்குள். எனவே எமது அறியாமை இருள் விலகிவிடும், நாம் எமது மனம் தெளிவடையும். ஸோ பொறுமையாக எமது அந்த இடத்தை நாம் சிறிது அவதானிப்போம். ஸோ இப்பொழுது இந்த முதலாவது பயிற்சி எமது அந்த குண்டலினி சக்தி, குண்டல் என்றால் சுருள் வடிவில் இருக்கும் சக்தி, எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கின்றது. ஸோ அந்த ஆற்றல், அதை நாம் மீண்டும் எமது விழிப்புணர்வு கொண்டு வருவதற்கு நாம் சில உறுதிமொழிகளை சொல்ல வேண்டும். உறுதிமொழிகள், அது மீண்டும் நம்மை அந்த விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும். இது ஸ்ரீ மாதாஜி தந்த பயிற்சி, 9 படிகள் கொண்ட பயிற்சி. ஸோ இதில் நீங்கள் கீழே பார்த்தீர்கள் என்றால், முதலாவது எமது இடது பக்கமே நாம் இங்கே வேலை செய்ய போன்றோம். இடது பக்கம் எமது தூய விருப்பத்துக்கான சக்தி, வலது பக்கம் எமது தூய செயல்களுக்கான சக்தி. ஸோ எனவே வலது கைதான் வேலை செய்யும், இயக்கத்துக்கான சக்தி. இடது பக்கம் எமது விருப்பம். ஸோ மீண்டும் நாம் அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த தூய விருப்பத்தை நாம் எவ்வாறு கொண்டு வருவது? ஸோ இந்த உறுதிமொழிகள் மூலம் நாம் அதை கொண்டு வரலாம். எனவே இடது பக்கம் உள்ள அந்த இடது பக்கத்தில் உள்ள சக்தி மையங்களில் நாம் இந்த உறுதிமொழிகளை கூறுவோம். மேலதிக விளக்கங்கள் நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஒன்றும் செய்வதில்லை, நாம் இதை நிகழ விட்டு விடுவோம். ஸோ அமைதியாக இதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஸோ முதலில் நீங்கள் கையை வைக்க வேண்டியது, முதலில் நான் சொல்கின்றேன் இங்கு நீங்கள் கை வைக்க வேண்டும் என்று, பிறகு அந்த பயிற்சிக்கு போவோம்.
ஸோ முதலில் உங்களது வலது கையை இடது இருதயத்தில் வையுங்கள். இதில் நாம் ஒரு உறுதிமொழி சொல்லுவோம். பிறகு உங்களுடைய இடது பக்கத்தில் இடது இருதயத்தில் வலது கை நீங்கள் வைக்கின்றீர்கள். பிறகு சற்று அப்படியே கீழே கொண்டு வாருங்கள் உங்கள் வலது கையை மேல் வயிற்று பகுதியில், இடது பக்கம் மேல் வயிற்று பகுதியில். ஸோ இங்கும் ஒரு உறுதிமொழி சொல்லுவோம். பிறகு அப்படியே உங்களோட கையை கீழே அந்த துடை காலும் வயிறும் சந்திக்கும் இடத்தில் நாம் வைப்போம். அதில் ஒரு உறுதிமொழி சொல்லுவோம். பிறகு மெதுவாக முன்பு முதல் வைத்த இடம் நாங்கள் மேல் வயிற்று பக்கத்துக்கு கொண்டு போவோம். கைகளை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் இப்பொழுது, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிறகு மீண்டும் இடது இருதயத்துக்கு செல்லுவோம். ஸோ ஒரு தடவை நாங்கள் கீழே போய் திரும்ப இடது இருதயத்துக்கு வந்திருக்கின்றோம். பிறகு எமது கையை தோள் மூட்டும் கழுத்தும் சந்திக்கும் இடத்தில் இடது பக்கத்தில் வைப்போம். வைக்கும்போது எமது தலையை வலது பக்கம் திருப்புவோம். அப்போ அதில் கையை நீங்கள் நன்றாக வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கை தொடுகை மிகவும் முக்கியம். எனவே நன்றாக அழுத்தி வையுங்கள். பின்பு எமது கையை முன் நெற்றியில் வைப்போம். வலது கையை முன் நெற்றியில் வைத்து தலையை சற்று நாம் குனிவோம். எமது தலையை நாம் தாங்குவது போல் சற்று குனிவோம். பிறகு எமது கையை பின்பக்கம் முன் நெற்றியில் முதல் வைத்தோம். பிறகு பின்பக்கம் பிடரி தலையில் வைத்து பின்பக்கமாக தலையை சாய்த்து எமது கையில் தலையை தாங்குவோம். பிறகு கடைசியாக எமது வலது கை உள்ளங்கையை மட்டும், ஸோ கைகளை நன்றாக விரித்து உள்ளங்கையை மட்டும் இந்த உச்சி குழியில் நீங்கள் வைக்க வேண்டும். இதிலும் ஒரு உறுதிமொழி நாம் சொல்லுவோம். ஸோ இந்த உறுதிமொழிகள் மீண்டும் நமக்கு விழிப்புணர்வை தருவதாக அமைகின்றது. ஸோ இப்பொழுது நான் முதலாவது உங்களுடைய இடது இருதயம், பிறகு இடது இருதயத்துக்கு சற்று கீழ் மேல் வயிற்று பகுதி, பிறகு மூன்றாவது எமது துடையும் வயிறும் சந்திக்கும் இடம் இடது பக்கம். பிறகு நீங்கள் திரும்ப செல்கின்றீர்கள் மேல் வயிற்று பகுதி, திரும்ப இடது இருதயத்துக்கு வருகின்றீர்கள் 5வது படி. 6வது படி கழுத்தும் தோள் மூட்டும் சந்திக்கும் இடம். 7வது எமது நெற்றி. 8வது எமது பின்பக்க பிடரி. 9வது தலை உச்சி. சரியா? இப்பொழுது நாம் என்ன செய்ய போன்றோம் என்றால், ஸ்ரீ மாதாஜி அவர்கள், இது ஒரு 10 நிமிட வீடியோ, அவர்கள் சொல்வதை நாம் பின்பற்றுவோம். ஸோ நான் வீடியோவை போடுகின்றேன். You have ஓகே. ஸோ இப்போ ஸ்ரீ மாதாஜியை நாம் பின்பற்றுவோம். ஸ்ரீ மாதாஜி இவர்கள் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள், இவர்களே எமது சாயோகாவின் குரு ஆசிரியர். இதை எமக்கு வகுத்து தந்தவர். You have to put your left hand towards me. தங்களது இடது கையை மடியிலேயே வைத்துக் கொள்ளவும். Now put your right hand on your heart. தங்களது வலது கையை எடுத்து இடது ஹிருதயத்தில் வைத்துக் கொள்ளவும். Now when your hand is on your heart, you have to ask me a fundamental question
If you want, you can call me Sri Mataji or Mother, whatever suits you. And the question is, Mother, am I the spirit? Ask this question 3 times. தாயே நான் தூய்மையான ஆத்மாவா? Now, with this, the another question comes in, that if you are the spirit, you become your master. So put your right hand on the right side, on the left side of your abdomen in the upper part. தங்களது வலது கையை எடுத்து இடது மேல் வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ளவும். Now, so ask another question here 3 times. Mother, am I my own master? தாயே எனக்கு நானே சுயம் குருவா? Keep your neck straight. Please keep your neck straight and sit straight and do not droop forward or backwards. Now put this right hand on the lower part of your abdomen. தங்களது வலது கையை எடுத்து இடது கீழ் வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ளவும். Please ask, Mother, may I have the pure knowledge? Mother, please give me pure knowledge. தாயே எனக்கு தூய்மையான தெய்வீக ஞானத்தை தாருங்கள். Now, we have to put our right hand in the upper portion of your abdomen on the left hand side. மெதுவாக தங்களது வலது கையை மேல் வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ளவும். Here you have to say, Mother, I am my master. தாயே எனக்கு நானே சுயம் குருவானேன். Now we have to know that we are the spirit. Now put your right hand on your heart again. தங்களது வலது கையை இடது ஹிருதயத்திற்கு கொண்டு செல்லவும். Say with full confidence 12 times, Mother, I am the spirit. தாயே நானே தூய்மையான ஆத்மாவானேன். Put your right hand on the left hand shoulder. தங்களது வலது கையை இடது கழுத்து பகுதியில் வைத்துக் கொள்ளவும். Turn your head to your right. தலையை வலது புறமாக திருப்பிக் கொள்ளவும். Now here you have to say with full confidence, Mother, I am not guilty at all. தாயே நான் குற்றமற்றவள். Now, put your hand on your forehead across. தங்களது வலது கையை எடுத்து முன் நெற்றி பகுதியில் வைத்துக் கொள்ளவும். Press it hard. Here you have to say, Mother, I forgive everyone. தாயே நான் என்னையும் மன்னிக்கிறேன், மற்றவர்களையும் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். Mother, I forgive everyone from your heart.
take your hand on the back of your head and turn your head on it to rest on it. தங்களது வலது கையை பின் தலையில் வைத்துக் கொள்ளவும், தலையை மெதுவாக பின்புறமாக சாய்த்து கொள்ளவும். Here, for your own satisfaction, you can say, "O Divine, if I have done anything wrong, please forgive me." But for your own satisfaction, not to feel guilty, not to count your mistakes. தாயே, நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். Now, stretch your hand, right hand. தங்களது வலது கையை விரல்களை விரித்துக் கொண்டு Put the middle of center of your palm on Mettez top of the fontanelle bowl. உள்ளங்கை உச்சந்தலையில் படுமாறு வைத்துக் கொள்ளவும். And now press it hard and move it 7 times slowly. தங்களது வலது கையை கடிகார முள் சுற்றுவது போல 7 முறை சுற்றவும். So you have to ask, Mother, please give me my self-realization. தாயே, எனக்கு இந்த ஆன்ம விழிப்புணர்வை தாருங்கள். 7 times. Demandez-le 7 fois. Press it hard. Now, take down your hands. இரு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். Open your eyes slowly. Put your neck straight. And see for yourself. Now, put your right hand towards me like this. And put your left hand on top of your head. இப்பொழுது தங்களது இடது கையை தலைக்கு 2 அங்குலம் மேலே வைத்து கையை மேலும் கீழுமாக அசைத்து And see if you are feeling the cool breeze. தங்கள் உச்சந்தலையிலிருந்து வெளியேறும் வெப்பமான அல்லது குளிர்ந்த காற்றை உணருங்கள். Now, put your left hand towards me. And see with your right hand. இப்பொழுது தங்களது வலது கையை தலைக்கு 2 அங்குலம் மேலே வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு கையை மேலும் கீழுமாக அசைத்து தங்கள் உச்சந்தலையிலிருந்து வெளியேறும் வெப்பமான அல்லது குளிர்ந்த காற்றை உணருங்கள். Again, put your right hand and see. Bend your head. பின்பு இரு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். தங்கள் கவனத்தை உச்சந்தலையிலும் இரு உள்ளங்கைகளிலும் வைத்து கண்களை மூடி சிறிது நேரம் தியானத்தில் அமருங்கள்.
this sensitivity at any time. ஸோ இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். முக்கியமாக இன்று புதிதாக வந்தவர்கள் உங்கள் தலை உச்சியில் நீங்கள் முதலில் மனதில் ஒரு அமைதியை உணர முடிந்ததா? ஒரு ஆறுதலை உணர்ந்த முடிந்ததா? மற்றும் தலை உச்சி குழியில் என்ன உணர்ந்தீர்கள்? சூடாக இருந்ததா அல்லது அந்த ஆரம்பத்தில் சூடாக இருந்து மெதுவாக குளிர்ச்சியாக வந்ததா? தயவு செய்து நீங்கள் அன்மியூட் பண்ணி கதையுங்கள். உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். ஹலோ. ஓ, சொல்லுங்க. யார் கதைக்கிறீங்க? சொல்லுங்க. பகுதியில சூடா இருந்துச்சு. யார் நீங்கள் கதைக்கிறீங்க? ஓகே. சூடா இருந்ததா? ஹலோ. சூடா இருந்துச்சு. இப்பவும் சூடாவா இருக்கு? இல்ல. இப்ப எப்படி இருக்கு? உங்களோட வலது கையை தலை உச்சியில வையுங்க பாப்போம். இரண்டங்களும் இது தலையிலே வைக்கணுமா இல்லாட்டி இடமாயிட்டு வைக்கணுமா? இல்ல, தலையில வையுங்க. முதல் வச்சு அந்த உங்களோட தொடுகைய உணர முடியுதா? உணர முடியுது. ஓகே. அப்ப இப்ப என்ன, அதுல சூடா இருக்கா குளிரா இருக்கா? இருக்கு. குளிரா இருக்கா? ஓகே. அப்ப சூடா இருக்கு. சூடா இருக்கா? அப்ப அது கொஞ்ச நேரம் பொறுமையா அதை பார்த்து கொண்டிருப்பீங்களா? அந்த சூட்டை கவனிச்சு கொண்டிருங்கோ. சரி, அந்த சூடு முழுவதும் வெளியேறட்டும். சொல்லுங்க. இப்ப குளிர்ச்சியா வருதுண்டா? லைட்டா குளிர்ச்சி இருக்கு. அப்ப கொஞ்சம் இன்னும் கூட குளிர்ச்சியா வரட்டுமா? இப்போ உங்களோட அந்த கையை மெதுவாக ஒரு 2 அங்குலம் உயர்த்துங்க. உயர்த்தி இப்போ உங்களோட உள்ளங்கைக்கும் அந்த உச்சி குழிக்கும் இடையில உள்ள பகுதியை கவனியுங்க. என்ன மாதிரி இருக்குன்னு. குளிர்ச்சி வருதா அதுல இருந்து? குளிர்ச்சி வருதா? நல்லா கூடுதா?
நல்லா குளிச்சு வருதா? வருது. ஓகே. ஸோ இப்போ கவனத்தை அந்த உச்சி குழி இருக்குல்ல, அதுக்கு உள்ளுக்கு உங்களோட தலைக்குள்ளே கொண்டு போங்க. கொண்டு போய் மெதுவாக உங்களுடைய முள்ளந்தண்டு அப்படியே உங்களோட முள்ளந்தண்டு அப்படியே உங்களோட முள்ளந்தண்டு அடிப்பாகம் நீங்கள் அந்த இருக்கிற பக்கம் கீழே வரையும் அந்த முள்ளந்தண்டு பாகத்தை, அது நாங்கள் சுடுமுனை நாடின்னு சொல்கிறது. அது ஒரு குழாய் மாதிரி. அதை நீங்கள் உள்முகமாக உங்கள் கவனம் மூலம் கவனியுங்கள். உள்ளுக்கு உங்களோட கவனத்தை உள்ளுக்கு கொண்டு போய் கவனியுங்கள். அந்த சுழுமுனை நாடியில் குளிர்ச்சியை உணர முடிகிறதான்னு பாருங்க. தலை உச்சியிலிருந்து கீழே முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரையும் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? மெதுவாக நடைபெறட்டும். மெதுவாக நடைபெற விட்டு விடுவோம். நாம் கவனித்து கொண்டிருப்போம். இப்பொழுது உங்களுடைய கை 10 விரல் நுனிகளையும் அவதானியுங்கள். உங்களுடைய கைகளின் இடது கை உங்களுடைய மடியில் இருக்கிறது, வலது கை தலை உச்சிக்கு மேல் 2 அங்குலத்தில் இருக்கிறது. ஸோ இப்போ கை விரல் நுனிகளையும் அவதானியுங்கள். குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? முடிகிறது. வெரி குட். ஸோ இப்பொழுது நீங்கள் கையை கீழே ரெண்டு கையை கீழே கொண்டு வந்து உங்களுடைய இருதய மட்டத்தில் வைத்து தொடர்ந்து இந்த நிலையில் அப்படியே இருங்கள். இந்த இரு கை விரல் நுனிகள் 10 விரல் நுனிகளும் உங்களுக்கு குளிர்ச்சியாக இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் உங்களோட கவனத்தை உள்முகமாக உங்களுடைய இருதயம் நெஞ்சு பகுதிக்கு எடுத்து செல்லுங்கள். இடது இருதயத்தை கவனியுங்கள். இருதயம் குளிர்ச்சியாக வருகின்றதா என்று கவனியுங்கள். எல்லோரும் நீங்கள் செய்யலாம். எல்லோரும் இதை பின்பற்றுங்கள். ஸோ மற்றவர்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். ரேணு கோபால், உஷா, ரைட்? ரேணு கோபால், உஷா, நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணுறீங்க? ஸ்ரீலங்கா. எந்த இடம் ஸ்ரீலங்காவில்? கண்டி. ஓ, ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். யார் உங்களுக்கு சொன்னது? லோஜிசாட அண்ணா. ஓ, நீங்களா அண்ணாவா? ஓகே ஓகே. முந்தி வந்திருக்கிறீங்களா அந்த ஸ்டூடெண்ட் சில்ட்ரன் மெடிடேஷனுக்கு? த்ரீ இயர்ஸ்க்கு முதல் வந்தேன். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்களுடைய இருதயம் குளிர்ச்சியாக இருக்கா? ஓ, வெரி குட். அப்படியே கொஞ்ச நேரம் அதை என்ஜாய் பண்ணுங்க, இந்த குளிர்ச்சியை. ஸோ மற்றவர்கள் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்க.
மற்ற புது மச்சான் ஆக்கள் சொல்லுங்க இதா என்னன்னா அந்த வலப்பக்கம் தானே அந்த 9 முறையும் வைக்கிற இடப்பக்கத்துக்கு அப்படி இல்லையா? இடப்பக்கத்துக்கு தான் வைக்கிறோம். இடது இருதயத்துல இருந்து அப்படியே கீழே ஓ வைக்கிறது என்ன. வலக்கையால வச்சு கொண்டு வர்றது. இடப்பக்கத்துக்கு இல்லை, ஏனென்றால் வலப்பக்கத்துல தான் எங்களுடைய இந்த டிசையர் பவர், அதாவது எங்களோட மன உறுதி விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் தான் உறுதியா வர வேணும். ஓ வலப்பக்கம் வந்து கிரியா சக்தி, செயல்களுக்கான சக்தி தானே. ரைட் அப்ப இதைத்தான் நாங்க உறுதி செய்யணும். உறுதி செய்தால் எங்களோட வலப்பக்கம் வேலை செய்யும். வலப்பக்கத்துக்கு நாங்கள் சொன்ன இந்த ப்ராக்டிக்கலி நாங்கள் பிராணாயாமம் மூலம் பிராண சக்தியை மனசக்தியோடு ஒன்றாக்கலாம். வலப்பக்கம் செயல்களுக்கான சக்தி தானே, ஆனபடிய வலப்பக்கத்துக்கு நாங்கள் செய்கிறது இந்த பிராணாயாமம். இடப்பக்கத்துக்கு செய்கிறதால தான் இந்த எங்களோட முதல் வந்து விருப்பம் வேணும் என்ன. விருப்பம் தூய்மையா இருந்தா தான் நீங்க எதை ஒன்றாலும் செய்யலாம் என்ன. இப்ப கார் வாங்கணுமெண்டா அதுக்கு ஒரு தீராத விருப்பம் வேணும். ஏன்னா கார் வாங்குறது சும்மா விளையாட்டு இல்லை, எனக்கு காசு வேணும். அப்ப அந்த காசும் வேணும். அப்ப அந்த காசும் எடுக்கிற ஒரு விருப்பம் இருந்தா தான் நாங்க அந்த காசை திரட்டுவீங்களே என்ன. விருப்பம் இல்ல, சோர்வு இருந்து சந்தேகம் இருந்தா என்னண்டு இந்த காரை வாங்க போறேன்னு, என்னோட காசு இல்லை அப்படி இப்படின்னு சில பேர் அப்படி இருந்து இல்லாட்டிலும் அதை வாங்கி வெட்டி அடையணும் என்ன. அதே மாதிரிதான் எங்களை அந்த இடது நாடியில அந்த விருப்பம் தூய்மையா இருக்க வேணும். இது வந்து இந்த ஆத்ம விழிப்புணர்வு. இது மீண்டும் நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அந்த சக்தியோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்கின்றோம். சின்ன பிள்ளையில இருந்தது தவற தாயை துளைச்ச மாதிரி விட்டுட்டோம். ஆனால் மீண்டும் அந்த தாயை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும், அதே தான். மீண்டும் அந்த சக்தியோடு இணைப்பு ஏற்படும் போதுதான் எங்களுடைய முழுமையான வளர்ச்சி நடைபெறும். ஒரு மரம் வளர்றது போல், அல்லது நாங்கள் வித்தாவே இருந்துடுவோம் என்ன. ஒரு விதையை மரமா முளைக்காட்டா என்ன நடக்கும், யாரோ சாப்பிட்டுட்டு போடிவிடும், பறவைகளோ விலங்கோ சாப்பிடுவினோம், இல்லாட்டி எங்கேயாவது அழுகி போயிடும் என்ன. மண்ணோட மண்ணா போயிடும். ஒரு பெரிய மரமா வராமலே மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா அந்த பூமியில இணைப்பு ஏற்படுத்தின உடனே அது முளைச்சு மரமாது. அதே மாதிரி தான் நாங்களும் திரும்ப அந்த இணைப்பை ஏற்படுத்தினால்தான் எங்களுடைய முழுமையான ஆற்றலை இந்த உலகத்துல நாங்கள் நல்ல முறையில வெளிப்படுத்தலாம். இல்லாட்டி நாங்களும் அப்படியே வித மாதிரி இணைப்பு இல்லாம இந்த வாழ்க்கைக்குள்ள சுழண்டு தண்டி மண்ணோட மண்ணா போயிடுவோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு எங்களோட சுதந்திரத்துல நாங்க பிளவுடுறோம் என்ன. அந்த பிளவுற கர்மாக்களோட போறோம். அப்ப அந்த கர்ம வினியை தீர்க்கிறதுக்கு திரும்ப வர வேணும் என்றால் அது இருக்குது என்ன. மிச்சம் கர்மா நாங்கள் செய்த நியூட்டன் விதியே அதுதானே என்ன. எந்த ஒரு தாக்கத்துக்கும் எதிர்த்தாக்கம் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் செய்தது தெரிஞ்சோ தெரியாம செய்ததை கொடுத்து அதை நாங்க தான் சரி செய்யும், சமன் செய்யணும் என்ன. அப்ப அதுக்கு நாங்க திரும்ப வர வேணும். அப்ப திரும்ப வந்தா திரும்பவும் அதே தான் என்ன. அது அந்த வழிக்கு போகாட்டால் அந்த முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி அதுகளுக்கு எல்லாம் அப்பால எங்களோட கர்மங்களை எல்லாம் நாங்கள் இலகுவாய் தான் இல்லாம என்ன. நல்லது செய்ய செய்ய எங்களோட கூடாதுகள் எல்லாம் சமன் செய்து கொண்டு போகலாம் என்ன. அப்ப அப்படி தான் அந்த முழுமையான விடுதலை கிடைக்கும். இல்லாட்டி இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து போக வேண்டியதுதான். அப்படி பிறந்து இறந்து கொண்டிருந்தா என்ன நடக்கும், கர்மாக்கள் அப்படியே கூடி கூடி கொண்டு போகும். அப்ப இப்ப அதை நாங்கள் இல்லாம ஆக்குறது விடுதலை. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு கிடைச்சிட்டுன்னா எங்களுக்கு அந்த ஒளி வருது, அறிவு வருது. அந்த அறிவுல நாங்கள் நல்லது நடக்க தொடங்க என்ன நடக்கும். இப்ப அம்மா நாங்கள் திரும்ப திரும்ப பிளவிட்டா
சொல்லி சொல்லி திருத்த பார்க்குறேன். ஆனால் ஒரு நிலையில நாங்கள் திருந்திட்டோம்னு சொன்னால் அம்மாவுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குமே. இருக்குமா? அதே அதே மாதிரி தான் எங்களை படைத்து எங்களை கொண்டு வந்த இந்த சக்தியும் நாங்கள் அந்த இணைப்பை ஏற்படுத்தி அதனுடைய வழி ஞானம் வழிகாட்டி ஒளியை தருது. அதில் நாங்கள் நல்லதுகளை அந்த ஒளியில நல்லதுகளை பார்த்து நாங்கள் நடந்தோம்னு சொன்னால் ம். அந்த சக்தி சந்தோஷப்படுது. அப்போ எங்களுக்கு மிச்ச சொச்சம் இருக்கிற கர்மாவில் இருந்து எங்களை விடுவிக்குது. முடிவு. ஆ. அதால தான் நாங்கள் இந்த தியானத்தில் முன்னேறுறோம், நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஓ. அதால தான் ஸோ வேறு யாருக்கும் கேள்விகள் இருக்கா? ஸோ நீங்கள் லக்ஷ்மியின் மகனா ரேணுகோபால்? இல்ல இல்ல அப்போ லோஜிச்சா லோஜிச்சா வந்து அவட மகளா? இல்லையா, மகள் தானே இல்லையா? இந்த தங்கச்சி ஓகே. அப்போ உங்களோட அம்மாவோட பேர் என்ன? உஷா ஆ உஷா ஓகே. அப்போ லக்ஷ்மி அவங்க இல்ல அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆ தெரியாது. தெரியாது. ஓகே 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 ஓகே. ஓகே, வெரி குட் வெரி குட். தொடர்ந்து வாங்க. எந்த இப்போ ஸ்கூல்லையா படிக்கிறீங்க நீங்கள்? ஓ எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க? 9. 9. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்திலையா படிக்கிறீங்க? தமிழ் தமிழ். உங்களுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஓகேயா? குட்டா? இங்கிலீஷில் மேனேஜ் பண்ண தெரியுமா இங்கிலீஷ்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆ தெரியும். தெரியுமா? இந்த ஆங்கில வகுப்புகள் தொடங்க போகுது மே 15ஆம் தேதி, வெள்ளி சனி ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு. ஒரு 12 வீக்ஸ் வகுப்பு தான். இந்த யுனெஸ்கோ தெரியும் தானே? யுனெஸ்கோ ஓ யுனெஸ்கோ நிறுவனம் தெரியும் தானே? ஓ அவங்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் தருவாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்களேன். சரி இருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட? ஆ அஹ், உங்களோட ஃபோன் நம்பரை அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப் நம்பரை இந்த சாட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அதில் நீங்கள் வந்து அந்த ஸ்கேன் இருக்குது, ஃபோனில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா பிறகு அவங்க உங்களுக்கு தேவை என்ன மாதிரி ஜூம் லிங்க் என்ன ஜூம் லிங்க் தான் இணைகிறது. ஸோ 3 நாள் தான், கணக்கான நேரம் இருக்காது. ஒரு 1 ஹவருக்கு குறையத்தான் இருக்கும், அதுக்குள்ளே முடிச்சுடுவாங்க. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இரவில் 9:30. ஸோ உங்களோட வாட்ஸ்அப் இருக்கா? அவங்கள்ட்ட ஃபோன் வாட்ஸ்அப் நம்பர்? இருக்கு. நீங்கள் இந்த சாட்டில் போட 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 முடியுமா? இல்லை சொல்லுங்க, நான் எழுதுகிறேன். ம். ஆ 76 என்னண்டு? 76 76 014 014 6
6 9 65 699 699 3. 3. ஓகே, உங்களோட பேர் என்ன? லோஜித் ஹரிஹரன். ஹரிஹரன். ஓகே ஓகே, கண்டி. ஓகே, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், சரியா? அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோனில் இந்த ஸ்கேனிங், அதில் ஸ்கேன் பண்ணுற கோட், அந்த கியூஆர் இது இருக்குது, அந்த கியூஆர் கோட், அதை நீங்கள் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேறு உங்களோட பேர் இதுகள் கேட்பாங்க. ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா அப்புறம் அதோட தொடர்புகள் அவங்க வந்து உங்களை ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாமா? தங்கச்சியும் போடலாம். ஆ, தங்கச்சியே என்னண்டு போடலாமா? விலங்கையில் அதுல இது வரலாமா? விலங்கையில் பொறுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன்னா அந்த என்ன மாதிரி ஜாயின் பண்ணுறேன். 1 minute. தங்கச்சியும் ஜாயின் தங்கச்சி பண்ணலாமான்னு கேக்குறாரு. உங்களோட சிஸ்டருமா? எஸ் எஸ், உங்களோட சிஸ்டரும் ஜாயின் பண்ணலாம். சிஸ்டர் வந்து யா, அவங்க எத்தனையாம் படிக்கிறாங்க அவங்க? அவங்க 7. எஸ். இது வந்து ஏஜ் வந்து போகிறோங்க, இதில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதில் விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த இது, சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இந்த கியூஆர் கோட், சரியா? இது கியூஆர் கோட் May 15th தொடங்குது. May 15th to August 2nd வரையும் 3 days a week. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. IST என்ற இந்தியா டைம், இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம், அதுதான் ஸ்ரீலங்கன் டைமும் 9:30 PM, இரவு 9:30க்கு. ஸோ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குது இங்கே பார்ப்போம். ஓகே,
ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இது ஃப்ரீ ஆன்லைன் ஜூம் செஷன். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ். இது வந்து சம் டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச் ஸ்டடீஸுக்காக செய்கிறாங்க. ஸோ யங் பிள்ளைகள் discover meditation and inner peace, remove stress and anxiety, build memory, focus and confidence, certificate program. So UNESCO Body and Mind Wellness Certificate Program. இந்த யுனெஸ்கோ வந்து யூஎஸ்ஏல இருக்கிற யுனெஸ்கோ, வாஷிங்டன் டிசியில் இருக்கிற யுனெஸ்கோ பாடி அண்ட் மைண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம். அங்கே இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொண்டர்கள் மற்றும் சாயோகா டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனலி அவங்க டாக்டர்ஸ், அவங்க தான் இந்த ஸ்கூல் பிள்ளைகள் ஹூ கேன் ஜாயின் டீனேஜோட இளம் பிள்ளைகள் 13 வயதுலேருந்து 19 வயது வரை. ஸோ அவர்கள் இந்த 12 வீக்ஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி அவங்க வந்து இந்த மெடிடேஷனால் இம்ப்ரூவ் பண்ணினா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸ் அதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ உங்களோட சிஸ்டரும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு 13 to 19 year old, between 13 and 19 year old, they can join. So இலங்கைக்கு இந்த டைம் வந்து வெரி குட். 9:30 என்ன 9:30 by 10:30க்கு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஓகே. Yes, sir. ஓகே, Thank you. யூ ஆர் வெல்கம். யாராவது வேறு எதுவும் கொஷன்? ஓகே. ஸோ இதான் அந்த ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ இந்த மெடிடேஷன் வந்து சாய் யோகா வந்து யுனெஸ்கோவோட சேர்ந்து செய்து என்னென்னு சொன்னால் இந்த ஸ்கூல் யங் பிள்ளைகளுக்கு வந்து இப்போ படிப்பில் சரியான ஸ்ட்ரெஸ் அதுகள், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு இதால் வந்து அவங்க பீஸ் அதாவது அமைதி, மனதில் தெளிவு அதால் வர்றதாலே அவங்களோட மெமரி பவர், ஞாபக சக்திகள், ஃபோக்கஸ், படிப்பில் ஃபோக்கஸ் அதுகளெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 12 வீக்ஸில் வந்து இந்த நிறைய பேட்சஸ் நடந்திருக்கு. ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஹெல்ப்பாக இருந்திருக்கு. நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து விடுபட்டு ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டடி. ஸோ நீங்களும் உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு நீங்கள் இது கொடுக்கலாம். இலங்கையில் இது ஆங்கிலத்தில் தான் நடைபெறும். ஆனாலும் இது ஒரு எளிமையான ஒரு ஆங்கிலத்தில் தான் இவைகள் அதை விளங்கப்படுத்துவார்கள். எனவே இது ஒரு ஆங்கிலத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஓகே, வேறு யாராவது எதுவும் கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? அம்மா, இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ண வேணும் என்ற விளக்கம் சொல்லுவீங்களா? இந்த இதுல பாருங்க, இந்த இதுல ரெஜிஸ்டர் நவ் ஒன்று இருக்கு. தெரியுது உங்களுக்கு? இதுதான் அந்த கியூஆர் கோட். இந்த கியூஆர் கோட்டை உங்களோட ஃபோனில் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி அந்த இப்போத்தியான ஐஃபோனுகளில் இருக்குது அந்த ஃபீச்சர், அந்த வசதி இருக்குது. கேளுங்க, உங்களோட பிள்ளைகளை கேளுங்க, சொல்லி தெரியும். பாய்ஸ் யாரும் இருந்தால் இப்போ இந்த படிக்கிற பாய்ஸுக்கு தெரிய வரும். அதை ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அதில் இன்ஃபர்மேஷன் வரும்.
பொறுமை நான் செய்து பார்ப்போம் என்னென்று ஸ்கேன் பண்ணுறது. படம் சும்மா படம் எடுக்க வச்சால் அதுல மேல ஸ்கேனிங் வரும், அதுல ப்ரெஸ் பண்ண இப்ப அந்த டீட்டெயில் வரும் என்ன செய்யணும். அப்படியே ஃபோட்டோ கேமராவால் போ என்ன. ஓ கேமராவால போயோ. அப்போ கேமராவால் போங்கோ. போனால் அதை ஸ்கேன் பண்ணுங்க. அந்த ஸ்கேன் பண்ணுங்கள், அந்த மஞ்சள் கோடு அதுக்குள்ளே நிற்கிற மாதிரி செய்யுங்க. இதில் செய்து பார்க்கலாம் நீங்கள் அந்த ஸ்க்ரீனை. பொறுங்க நான் எடுக்கிறேன் ஸ்க்ரீனை. இதை வேற ஒரு இதால செய்ய வேணும் என்ன, வேற ஒரு டெலிஃபோனால ஐஃபோனில் செய்யலாம்னு நினைக்கிறேன் என்ன. ஐஃபோன்ல செய்யலாமா? ஃபோன் நார்மல் ஃபோன்லாம் செய்யலாம். இப்போ பிள்ளைகள் இந்த படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தே கேன் யூஸ் இட் என்ன. சந்திரிகா, நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் இல்லை அந்த இதில், நீங்கள் கேட்டு பாருங்க. கேட்டு உங்களுடைய ஆக்களையும் ஜாயின் பண்ண வையுங்க. தெரியும் தானே. இருக்குதாம் கியூஆர் ஸ்கேன் அண்ட் கியூஆர் கோட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த இதுக்குள்ள. ஓகே. போன் ஃபோன் பண்ணி பாருங்க என்ன வருதுண்டு. நான் ஸ்கேன் பண்ணி பாக்குறேன். ஓகே. இது கியூஆர் கோட்னு சொல்றது. அந்த செட்டிங்கில் போனீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? செட்டிங்கில் அந்த உங்களோட ஃபோனில் செட்டிங்கில் போனீங்களா கியூஆர் கோட்னு இருக்குன்னு நினைக்கிறேன். கேமராவிலேயோ அல்லது இல்லம்மா அதுக்குள்ள இல்ல, அந்த இந்த முன் இதுக்குள்ள இருக்கு. அந்த முன்னுக்கு நாங்க அந்த டேட்டா அதுகள் எல்லாம் முன் பண்ணுவோம் தானே. அப்படி அதுக்குள்ள. ஓகே. அதுக்குள்ள இந்த ஸ்கேன் பாட்டு. ஓகே ஓகே. ஸோ அப்படி ஓன் பண்ணுங்க. தெரியாட்டி இப்போ இந்த யங் பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா தெரிய வரும் அதுகளுக்கு. டெலிஃபோன் நல்லா ஓடும் அவைக்கு. அவைக்கு நல்லா ஓடும். ஸோ வந்துச்சுலம்மா லிங்க் எல்லாம் அதுக்குள்ள போறதுக்குள்ள போகுது. அந்த அந்த அது லிங்குக்குள்ள போகுது. ஓகே ஓகே. உங்களோட ஸ்கிரீன்ல வச்சுக்கொண்டு நான் போன்ல செய்ய வருது. என்னண்டு ஸ்கிரீன்ல செய்ய முடியலையா? போன்ல செய்யும். போன்ல இருக்குதானே. அப்ப அதுல செய்யுங்க. நான் லெப்ல ஜாயின் பண்ணி இருக்கிறபடியே லெப்ல அந்த ஸ்கேன் இத என்னுடைய போன்ல இது செய்ய ஸ்கேன் பண்ண வருது. ஓகே 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 ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஜாயின் பண்ணட்டும் என்ன. ஏன்னா இது நல்ல டைமிங் சரியாக வருது. இந்த முந்தி வாரதுகள் டைமிங் சரி வரையில்லை, அதை நான் சொல்லல. இப்போ இவையில் அந்த இது என்ன சொல்லுங்க, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு ஆக இந்த டைமிங்கை எப்படி போட்டபடியா இரவு 9:30 தானே, வெள்ளி சனி ஞாயிறு. அப்போ வெள்ளிக்கிழமை லீவு நாள், ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ வெள்ளி சனி ஞாயிறு இரவு நேரம். அதுக்குள்ள கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்குள்ள அந்த லிங்குக்குள்ள போக அதுக்குள்ள ஒரு கூகுள் ஃபார்ம் உண்டு. எங்கட விவரங்கள் கேட்ட ஒரு கூகுள் ஃபார்ம் உண்டு. அதுதான் அந்த கூகுள் ஷீட்டை நீங்க உங்களோட இதுகளை இதாண்டி அனுப்புங்க. அதுதான் ரெஜிஸ்டர் அப்படிதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களோட லிங்கை பார்த்த உடனே இந்த ஸ்கூல் குரூப்புகளுக்கு போட்டு விட்டு நான் ஸ்கூல் பிள்ளைகள் டீச்சர்ஸ் பார்க்கட்டும். வெரி குட். கொஞ்சம் டீடைல்ஸ் போட்டு விடுவோம். என்னண்டு
அது விளக்கம் ஒன்றும் இல்லாம இதைத்தானே போட்டது, அப்ப அவைக்கு விளங்குவது இல்லையா, அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸா போட்டு விட்டானே எல்லாமே. ஓ இப்படி இந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மற்ற இது டைமிங் 12 வீக்ஸ் ரிசர்ச் ஸ்டடி. இந்த டாக்டர்ஸ் வந்து ஆஸ்திரேலியா, யூகே, இந்தியா, யூஎஸ்ஏலும் முடிக்கணும். அவையிலெல்லாம் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணினோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ரிசர்ச் ஸ்டடி பண்ணினோம், என்ன மாதிரி மெடிடேஷன் அவைகளுக்கு வேலை செய்துண்டு. ஸோ இப்போ நிறைய 4-5 பேட்ச் செய்துட்டினோம். இப்போ அதில் பிள்ளைகள் நியாயமான பிள்ளைகளுக்கு ஹெல்ப்பு இதண்டி தொடர்ந்து வருது அந்த பிள்ளைகள். சகஜ யோகி டாக்டர்ஸ் தானே. ஓ யா சயோகா தான் இந்த யுனெஸ்கோவோட சேர்ந்து நடத்துது, பாடி அண்ட் மைண்ட் வெல்னஸ். வயது கட்டுப்பாடு இருக்கு என்ன? ஓ சின்ன பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸ் தானே, பள்ளிக்கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு 13 to 19 வயது வரை. வயசு வரையுமா? அதுக்கு மேல ஜாயின் பண்ணலாம் என்ன? இல்ல இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செய்யணும். வேணுமெண்டா ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. என்ற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் போயிருந்தவ போன முறையெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணி. இது வயது கட்டுப்பாடு போட்டிருக்கிறோம்ல, இதுல டீனேஜ் போட்டிருக்கு. டீனேஜ் நீங்க வேணுமெண்டா நேரடியா அவையில கேட்டு பாருங்க. பிகாஸ் அந்த டாக்டர்ஸ் ரிசர்ச் ஸ்டடி தானே. அவைகள் வேற எதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்தால் அதுல அதை வந்து தருவினம். இந்த ரிசர்ச் ஸ்டடி என்றபடியே தான் வயசை போட்டிருக்கோம். 5 வயது பிள்ளைகளை தான் அந்த ஸ்டடி கிடைக்கணும். ஜாயின் பண்ணலாம் அவைகள் அந்த ஸ்டடியில பங்கு பெற்றாம, ஆனா அந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணலாம். ஆனபடியா நீங்க விருப்பம் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன்னா நீங்கள் அதுல கேப்பினம் தானே இந்த விபரத்தை போட்டு பாருங்க. இந்த நடத்துகிற சாயோகினி வந்து இங்கே தானுங்க, வெர்ஜினியா இங்கே இருக்குமே, எனக்கு தெரியுமா, நல்ல ஃப்ரெண்ட். அந்த வெர்ஜினியான்ட்டு அமெரிக்கா இல்லையா? ஓமாம் அமெரிக்காவில் இங்கே தான் இருக்கு. நாங்கள் அபியோட இருக்கிற இடம் அந்த இடத்துல. சரி சரி. எங்களுக்கு அவையில் வடிவா தெரியும், ஹஸ்பண்ட் 2 பிள்ளை. சரி சரி. ஓகே. ஸோ வேறு ஏதாவது கேள்விகள்?